வணக்கம் உறவுகளே, இது நங்கரம் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான பேராதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். சோழ மன்னன் ஒருத்தர், அவருடைய பையன் இளவரசன் தேரில் போகும்போது கண்ணுக்குட்டி மேலே ஏற்றி அடிபட்டு இறந்து போச்சு. இதுக்கு அந்த மாடு ஒரு நியாயம் கேட்டிருக்குது சோழ மன்னங்கிட்ட. சரியான நியாயம் என்ன அப்படின்னு பார்த்து, உன்னை கண்ணுக்குட்டியை ஏற்றி உன்னோட கண்ணுக்குட்டி ஏற்றி கொண்டா அவனை நான் ஏற்றி கொண்டுறேன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே தேர் ஏற்றி கொண்டிருக்காரு. சரி, இது ஒரு சரியான தீர்ப்பா அப்படின்னு பார்த்தா சரியான தீர்ப்பு இல்லாதான். அந்த பையன் வேணும்னு ஏற்றுனானா ஏற்றலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் அந்த மாட்டுக்கு ஒரு நியாயம் கிடச்சி, ஒரு நீதி கிடச்சிருக்கு. சரியா? அது நீதி. கண்ணகி கொண்டு போய் கண்ணகியோட வீட்டுக்காரன் கொண்டு போய் சிலம்ப விற்றான். சிலம்ப விற்றதுக்கு அவர் சிலம்பை எடுத்து ஏதோ கோல்மால் பண்ணிட்டாங்க சட்டசபையில். இந்த சிலம்பம் மாற்றி அந்த சிலம்பம் மாற்றி இதை பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா கண்ணகி அம்மா போயிட்டு நம்ம நீதி கேட்டிருக்குது. அவர் போனதுக்கு அவரை பிடிச்சி இவன் தான் கல்வன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு விட்டாங்க. இந்த அம்மா போய் நீதி கேட்கும் பொழுது அது உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அந்த முத்துக்கள் பதித்தது, அப்புறம் இந்த செம்பு பதித்தது, இது மாதிரி இருந்த அந்த சிலம்பில் இருந்ததுனால இவர் சரியான படிக்கு தீர்ப்பு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி சரியான படி விசாரிக்காமல் ஒரு தீர்ப்பை கொடுத்ததுக்கு அந்த கோவலன் இறந்துட்டார். கண்ணகி அதுக்காக தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது பாண்டிய மன்னன் சொல்கிறாரு, நான் சரியாக விசாரிக்காமல் இந்த தீர்ப்பு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறார் ஒரு சாதாரண பெண்ணிடம். யார்? பாண்டிய மன்னன். மன்னிப்பு கேட்டதோடு இல்லாமல் விழுந்து உயிரை விடுகிறார். இது பூம்புகார் படத்தில் நம்ம பார்த்தது. உண்மையாகவே அது இருந்தது. அதை தான் கலைஞர் கதை வசனமாக எழுதியிருந்தார். சரி, இப்போ சோழ மன்னன் ஒருத்தன் நியாயம் வழங்கினா பாண்டிய மன்னன் ஒருத்தன் சரியாக விசாரிக்காதது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய மன்னிப்பு கேட்டதோடும் அல்லாமல் ஒரு சாதாரண பெண்மணியிடம் மன்னிப்பு கேட்டதோடு அல்லாமல் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறான். அது சாம்ராஜ்யம் அடைந்திருக்கிறது. ஒத்த கணவனுக்காக ஒட்டுமொத்த மதுரையும் அந்த பெண் எரித்திருக்கிறாள் என்பது வரலாறு. இந்த வரலாறு நிகழ்ந்த அந்த மதுரை மண்ணில் இந்த சோழ மன்னன் செய்த இந்த செயல் நடந்த அந்த மண்ணில் ஒரு நீதிபதி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வழக்கு வருது. வழக்கு வரும்பொழுது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அந்த வழக்கை விசாரிக்கும் போது என்ன பண்ணும், இருதரப்பையும் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய பேராபத்தை உண்டு பண்ணும், பின்னாடி எவ்வளோ பெரிய கலவரத்தை உண்டு பண்ணும், இப்படியாப்பட்ட நிகழ்வுகளாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தீர ஆராய்ஞ்சி ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் முதல்ல அவருடைய பணி என்ன அப்படின்னா, நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவது, நாட்டில் சாந்தத்தை பரப்புவது, அமைதியாக இருக்கும்படி தீர்ப்பு சொல்வது. இதுதான் ஒரு நீதிபதி செய்வாங்க. நீதிபதிகள் என்ன அப்படின்னா, நீதிக்கு அதிபதி அவர் தான் நீதிபதி அப்படி சொல்கிறோம்ல. அப்போது நீதி தான் வழங்கணும். நீதிபதிகள் என்ன சொல்லணும்னா நீதி தான் வழங்கணும். ஆனால் நம்ம நாட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா 95% வழக்குகள் தீர்ப்பு தான் வழங்கப்படுதே ஒழிய நீதி கொடுக்கப்படல. இப்போ ஒரு கலவரத்தை யார் செய்வாங்க அப்படின்னா, ஒரு ரவுடி செய்வான், ஒத்த ரவுடி செய்வான், 2 ரவுடி செய்வாங்க. தருவாள் எடுத்துக்கிட்டு மிரட்டினா அவங்க ஒரு 10 பேர் தெரிச்சு ஓடி 10-20 பேர் அந்த இடமே ஒரு கலவரமாகி அந்த மாதிரி ரவுடி செய்வான். ஒரு நீதிபதியோட வேலை என்ன? ரவுடியோட வேலை கலவரத்தை தூண்டுறது. நீதிபதியோட வேலை என்ன? அந்த கலவரத்தை அடக்குவது, அமைதியை உண்டாக்குவது. தான் கொடுத்த தீர்ப்புகளால், தான் கொடுத்த நீதியினால், தீர்ப்புகளின் மூலமாக தான் கொடுப்பது நீதி என்பதை உணர்ந்து நீதி சொல்ல வேண்டும். ஒரு நீதிபதியாக இருக்கிறவர் அவர் தான் நீதிக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த நீதிபதியாக இருக்கிறவர் எப்படியாப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்னா,
ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய, சரியான தீர்ப்பின் வழியாக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கணும். ஆனால் திருப்பரங்குன்ற சமாச்சாரத்தில் பாருங்கள், ஒரு நீதிபதி கொடுத்த ஒரு தீர்ப்பு அது என்ன மாதிரியான போயிருக்கு அப்படின்னா, நீ கலவரத்தை தூண்டு, கலவரத்தை உண்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு. இதுக்கு மத்திய போலீஸ் படையும் காவலுக்கு ஒரு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி உத்தரவு வேறு கொடுத்துருக்காரு. இது எப்படி இருக்குது பாருங்கள். 47 ஆண்டுகளை நம்ம சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில், தீபத்தூண்னு பேர் அதுக்கு, அந்த தூணில் தான் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவாங்க. நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம திருப்பரங்குன்றம் போய் பார்க்கல, ஆனால் திருச்சியில் மலைக்கோட்டையில் பார்த்துருக்குறோம். அந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு கோயிலுக்கும் கீழே அந்த சிவன் கோயிலை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தூண் இருக்கும், தீபத்தூண்னு பேர் அதுக்கு. அந்த தூணில் விளக்கேற்றி வழிபடுவாங்க கார்த்திகை தீபம். அதாவது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் மார்க்கெட்டில், காந்தி மார்க்கெட்டில் வேலை செய்யும் பொழுது அங்கே உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுறது இங்கே தெரியும். அதை பார்த்துட்டு எல்லா கடைக்காரங்களும் தீபம் ஏற்றிட்டாங்க, எல்லோரும் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடையில் முன்னுக்கு தீபம் ஏற்றுவாங்க. இது பழக்கம். அப்போ தீபத்துக்குன்னு ஒரு தூண் அந்த திருப்பரங்குன்றம் கோயிலில் ஒரு 40-50 வருஷமாக வச்சு கிட்டத்தட்ட வழிபட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக. அப்படி இருக்கும்போது நீ போய் ஒரு தீர்ப்பு சொல்கிற அப்படின்னா, எங்கே போய் தீர்ப்பு சொல்கிற? தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மயில்கல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த கல்லில் போய் தீபம் ஏற்றுன்னு சொல்கிறியா? அப்போ தீபத்தூண் எதுக்கு வச்சுருக்குது? தீபத்தூண் என்ன வெங்காயத்துக்கு வச்சுருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும்ல. சரி, ரைட்டு, ஏற்ற சொல்கிறேன். பெரியார்கிட்ட ஒருத்தரவை கேட்டார் நீதிபதி, என்னங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது. ஐயா, நான் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுறேன். இந்த வழக்கு பார்ப்பனியத்துக்கு எதிரான வழக்கு. நீங்களோ பார்ப்பன நீதிபதி, எதுக்கு விசாரணை பண்ணுறீங்க? எப்படியா இருந்தாலும் விசாரித்து கூட்டி கழித்து கணக்கு போட்டு எல்லாத்தையும் என்னையெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு தண்டனை தான் கொடுக்க போகிறீங்க. அது எதுக்கு விசாரிச்சுக்கிட்டு? நான் தான் உண்மையை சொல்கிறேனே, எனக்கு இப்போயே தண்டனை கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கரூர் பக்கத்தில் நெரூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எச்சி இலையில் உருளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குதா? அது அவர்களுடைய நம்பிக்கை. எப்படா உயர் சாதிக்காரன் பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில் மனிதர்கள் எப்படி உருளணும், என்ன தேவை இருக்குது உருளுறதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, இல்லை, அது அவர்களுடைய விருப்பம், அவர்கள் விரும்பி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாராக கிழித்து தொங்க விட்டு கெட்ட பேரோடு வெளியே வந்தான்னு வச்சுங்க இந்த ஜிஆர் இந்த நீதிபதி. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் இப்போ இந்த விஜய்க்கு சொன்னாங்கல்ல, நான் என் பிள்ளைங்க செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் தம்பி நாராயணன் அப்படின்னு, இதெல்லாம் மனதில் திணித்த ஒரு இது. அதே மாதிரி நெரூர் சம்பவத்தில் அவர்களாக விருப்பப்பட்டு உருண்டாலும் அவர்களுடைய ஆள் மனதில் படித்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த எச்சி இலையில் உருள்றது. அவன் சாப்பிட்ட இலையில் ஏன் நீ நம்ம உருளணும் அப்படின்னா அதுக்கு பதில் இவங்கள்ட்டே இருக்குது, நம்மள்கிட்டே இருக்காது. உருள்றவன் யார்? எல்லாம் நம்மளுங்க. ஆனால் அந்த முட்டா பயல்களுக்கு தெரியல நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறோம் அப்படின்னு. சரி, அதனால் நடக்கக்கூடிய நன்மை என்ன சொல்லு? அதனால் நடக்கக்கூடிய நன்மை ஒரே ஒரு நன்மை, அது ஒரு கேள்வி. இதே நீதிபதி தான் இங்கேயும். இப்போ புரியுதுங்களா? நீதிபதி தீர்ப்புகள் எப்படி வரும், நீதி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதில்ல. இப்போ ஒரு செயலை செய்கிறதுனால காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, மகாத்மா என்ன சொல்கிறாரு, ஒருவனை காப்பாற்றணும் அப்படின்னா, ஒரு நல்ல செயலை செய்யணும்னா ஒரு பொய் சொல்வதில் தப்பே இல்லை அப்படிங்கிறார். சரி, நீ பொய் சொல்கிற, நீ தவறாக பேசுகிற, தவறாக தீர்ப்பு கொடுக்குற, என்னமோ ஒன்று செய்கிற, ஆனால் நீ செய்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மை இருக்குதா? 10 நயா பைசா இல்லை. அப்புறம் ஏன் அந்த மாதிரி தவறான தீர்ப்பு கொடுக்குற? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? கலவரத்தை உண்டு பண்ணணும். இதுதான் ஓப்பனாக பேசுனா இதுதான். அந்த நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்தால் இந்த மாதிரியான கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் அந்த மத்திய போலீஸ் படைக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, நீங்கள் காவல் கொடுக்கணும் அப்படின்னு. எப்படி மத்திய போலீஸ் எப்படி சட்டம் ஒழுங்கை எப்படி செய்ய முடியும் மாநிலத்துக்குள்ளார? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு
இப்போ மத்திய போலீஸ் படை எங்கே இருக்குது, ஆர்பிஎஃப் எங்கே இருக்குது, ரயில்வே ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, ரயில்வேல இருக்குது. அந்த ரயில்வே அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. அதுலேயும் தமிழ்நாடு அரசு போலீஸு இன்னும் அதுலேயே கூட வேலை செய்கிறாங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட் கூட வேலை செய்ய எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஆர்பிஎஃப் வந்து என்ன வேலை அப்படின்னா ரயில்வேயை கண்ட்ரோல் பண்ணுறது அதோடய வேலை. அப்போ மாநில போலீஸுங்கிறது ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு, அதெல்லாம் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் மாநிலத்துக்கு உள்ளே நடக்கிற உள் விவகாரங்களில் எப்படி மத்திய போலீஸ் வந்து தலையிட முடியும்? அதுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. ஏங்க போலீஸ் இல்லையோ, கம்மியாக இருக்கோ? அப்போ கலவரம் வரும்னு தெரிஞ்சே நீங்கள் மத்திய போலீஸ் படையை போட்டிருக்கீங்க. எதுக்காக? அந்த சங்கி கூட்டத்துக்கு ஆதரவாக இந்த போலீஸ் நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஒரு மாநிலத்துக்குள்ளே ஒரு முதல்வர் இருக்கார், அது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் முதல்வரோட கட்டுப்பாட்டு கீழே வருது. அப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நிர்வகிக்கிற பொறுப்பு முதல்வருக்கு வந்து சேருது. அவர் ஆணையிடுறாரு, அவர் செய்கிறாரு, அவர் போகிறாரு, அவர் வராரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. நீ எப்படி நடுவில் அந்த சிஐஎஸ்எஃபா என்னமோ ஒன்று கொண்டாந்து உள்ளே விட்ற நீ மத்திய போலீஸ் படைய? அப்போ ஒரு எதிரியை காட்டுற அப்படி மத்திய அரசுக்கு ஒரு எதிரியா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை காட்டுற. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ அந்த ஆள் வந்து நீதிபதியை பதவியை விட்டு அவர் விலக மாட்டார். இவர் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் தீர்ப்பு கொடுக்கணுங்கிறது மேலேருந்து வர அஜெண்டா. ஏன்னா இவரோட ஆர்எஸ்காரராக தான் இருப்பார் கண்டிப்பாக அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆர்எஸ்காரராக தான் இருக்கட்டும், அது தப்பு இல்லை. அவன் எந்த எஸ்காரனாவே இருக்கட்டும், நமக்கு என்ன வேத்து வழி தான் என்ன, அது இல்லை. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுனால ஒரு நீதி கிடச்சிச்சா? யாருக்கு நீதி கிடச்சிச்சு? என்ன நன்மை நடந்துச்சு? எப்போயும் ஏற்றுற இடத்துல ஏற்றுங்கப்பா, சத்தம் இல்லாமல் ஏற்றுங்கப்பா. யாராவது சத்தம் போட்டுக்கிட்டா சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கணும். அதை விட்டு இந்த இடத்துல நீ எங்கே பர்மனெண்ட்டாக ஏற்றுறமோ அங்கே ஏற்றுறதை விட்டு இங்கே ஏற்றுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தூண்டி விட்டு அவங்க என்ன ஏற்கனவே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஒருத்தர வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. அவங்க மதுரை மக்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்களே சொல்கிறாங்க. இதுக்கும் அப்படி தான் சொல்கிறாங்களாம் மதுரை மக்கள். அவங்க வந்தவங்க பூரா மதுரை மக்கள் இல்லை, எதிரியான அவங்கள நாங்கள் பார்த்ததே இல்லை, வெளியூருக்காரங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அப்போது நீதிபதியினுடைய வேலை என்ன? தீர்ப்பின் மூலமாக நியாயத்தை சொல்வதா, நீதியை சொல்வதா, இல்லை கலவரத்தை உண்டு பண்ணி நாட்டில் அமைதியின்மையை கொண்டு வருவதா? இதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீதிபதி தமிழ்நாட்டுக்கு தேவையா? சண்டையை மூட்டி விடுற நீதிபதி, இல்லை சண்டையை வந்து ஆதரிக்கிற நீதிபதி, சண்டை வரணும்னு நினைக்கிற நீதிபதி, சண்டை வரணும்னு நினச்சி தீர்ப்பு கொடுக்குற நீதிபதி இந்த மண்ணுக்கு தேவையா? இந்த நாட்டுக்கு தேவையா? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? அரசு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி இருக்கும் எப்போவுமே. திமுக அரசாக இருந்தாலும் சரி, அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, நெருக்கடி இருக்கும். ஏன்னா மேலே இருந்து சென்ட்ரல் சொல்கிறத எல்லாத்தையுமே தடுக்க முடியாது, எல்லாத்தையுமே நிப்பாட்ட முடியாது. ஏதோ 1-2 செய்யலாம், அவ்வளவுதான். மற்றபடி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசு இருக்குது. மத்திய ஒன்றிய அரசு சொல்கிறதையும் நம்ம கேட்டு தான் ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. உடனே இவங்க பார்த்தீங்களா பிஜேபிக்கும் திமுகவும் கூட்டு அப்படின்றவாங்க, அதெல்லாம் இல்லை. அதே சமயத்தில் நமக்கு ஒரு எதிரியை கொண்டாந்து நிப்பாட்டினா அதுக்கு என்ன அர்த்தம்? அது சட்ட விதிகள் இருக்கட்டும், வாக்குவாதம் பண்ணட்டும், இவங்க பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், அதெல்லாம் வேறு விஷயங்க. நீங்கள் ஒரு 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 நீதிபதியாக இருக்கிறவனுடைய கடமை என்ன? அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு எப்படி 2 ரவுடிகள் போதுமோ அதே மாதிரியான ஒரு அமைதியை உண்டாக்குவதால் ஒரு நீதிபதியோட நல்ல புண்ணியம் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். அதுதான் அவருடைய வேலை, கடமை தான். அமைதியை உண்டு பண்ணணுங்கிறது அவருடைய கடமை. அதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சத்தியப்பிரமாணம் எடுத்து ஆட்சிக்கு வராரு, பதவிக்கு வராரு, அந்த நீதிபதி பதவிக்கு வராரு. அப்போ இதை செய்யலைன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மாறாவே எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ அந்த நீதிபதி நமக்கு தேவையா அப்படின்னு அரசு முடிவெடுக்க முடியாது. மக்களாகிய நாம் முடிவெடுக்கலாம். ஏன்னா இது இன்னமும் மக்களாட்சி, இது தமிழ்நாட்டில் மக்களாட்சி தான் நடக்குது. மக்கள் தான் முடிவெடுக்கணும், இந்த நீதிபதி நமக்கு தேவையா அப்படின்னு.
அவரை வந்து முதல்ல நீதிக்கு அதிபதின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது இந்த விஷயத்தில், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்டுக்கலாம். கலவரத்தை உண்டாக்குவோர் எப்படி நீதிக்கு அதிபதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி. நன்றி, வணக்கம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்துக்களாகிய நம்ம இந்துக்கள் தான், நம்மளும் இந்துக்கள் தான். இந்துக்களின் மத உணர்வை புண்படுத்திட்டாங்க, இந்துக்களின் மன உணர்வை புண்படுத்திட்டாங்க, இந்துக்களுடைய மத உணர்வை புண்படுத்திட்டாங்கன்னு பேசுகிறாங்களே. பேசுகிறவனுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், சரி அது அவங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்க, நம்ம மக்களை சொல்லுவோம். நம்ம வந்து இந்துக்கள்னு நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா, ஆனால் நம்ம இந்துக்கள் அல்ல. இந்துக்கள் அவங்க யாரை தெரியுமா சொல்கிறாங்க? மேல் மட்டத்தில் இருக்கிற பார்ப்பனர்களை தான் சொல்கிறார்கள். அவங்க தான் இந்து. நம்மளையும் சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளை சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நம்மளை சூத்திரன்னு சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லுவாங்க, ஒடுக்கப்பட்டவன்னு சொல்லுவாங்க, கீழ்சாதிக்காரன்னு சொல்லுவாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, எகத்தாளம் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய இதை அந்த இடத்துல நிலைநாட்டுவதற்கு இந்துக்கள் என்ற போர்வையில் நம்மளுடைய ஆதரவையும் அவங்க கேட்குறாங்க. நம்ம கொஞ்சோண்டு ஸ்லிப்பானோம் அப்படின்னா நம்மளை கொண்டு நம்ம குடும்பத்தோட கொலையில் விட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. நல்லா ஏசி ரூமில் படுத்து நீட்டாக தூங்குவாங்க. நம்ம ஆளுங்க போராட்டம் அது இதுன்னு எதுக்காவது ஒன்று போனவங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சங்கி பயலுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு போனால் நடுத்தெருவில் தான் நிற்கணும். அரசுக்கு எதிராக அரசு வந்து உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து வழக்கை நடத்தும். அரசுக்கு எதிராக மக்களுக்கு அரசு வந்து வழக்கு தொடர்ந்து நடக்குதுன்னா மக்களால் ஜெயிக்க முடியுமா? தனி மனிதனால் கவனமாக இருக்கணும். நம்மளை தூண்டி நம்மளுடைய மத உணர்வை பயன்படுத்தி நம்மளை தூண்டிவிட்டு அவன் குளிர்காய பார்க்கிறான். அவனிடம் கவனமாக இல்லை என்றால் தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம்.